Hi friends, 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய பிராண்ட் நிறைய நல்ல இயர்பட்ஸ் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் போட் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு தான் அதிகமான இயர்பட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற ஒரு இயர்பட்ஸை வெறும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. போட் ஏர்டாப்ஸ் 207. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். போட் ஏர்டாப்ஸ் 207 இந்த TWS பொறுத்த வரைக்கும் முன்னாடி ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து சேல் பண்ணாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 899க்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் எந்த ஒரு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. போட் இயர்பட்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்கோ அதே போல் தான் பேக் வந்து பண்ணியிருக்காங்க. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், போட்டோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல், கேட்லாக், 1 இயர் வாரண்டி கார்டு பாக்ஸுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேஸ் மற்றும் உள்ளாடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே கலரில் வந்து இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் இதோட இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸாக வந்து இருக்குது. இயர்பட்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. இயர்பட்ஸ் காதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கூட காதில் வந்து பெயின் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை. ப்ளேபேக் பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 50 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 10 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 6 மணிக்கூர்லேருந்து 8 மணிக்கூர் ப்ளேபேக் மட்டும்தான் கிடைக்குது. 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணுற நிறைய இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ENX இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து பெர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த இயர்பட்ஸில் கேமிங் மோடு வந்து இருக்குது. லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை நீங்கள் 3 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் வந்து ஆகுது. 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி வந்து இருக்குது. ஆனால் கேம் விளையாடும்போது ஆடியோவில் வந்து லேக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் வந்து செட் ஆகாது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் வந்து இருக்குது. பேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லவுடாக ஒரு பஞ்சியான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் வால்யூம் வந்து ஒரு 80 வச்சு சாங்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி போட் பிராண்டில் இருந்து கொஞ்சம் பேஸ் பெட்டராக உள்ள ஒரு இயர்பட்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக வந்து இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.